வணக்கம். இந்த பதிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புனிதமான முருகன் கோயிலான ஆவத்துவாடி கந்தர்மலையை பற்றிய விரிவான அறிமுகம். இந்த கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா அருகே ஆவத்துவாடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இயற்கை அழகோடு கூடிய இந்த மலை முருக பக்தர்களுக்கு ஒரு தியான தலமாகவும் பக்தி ஆனந்தம் நிறைந்த இடமாகவும் காணப்படுகிறது. மலைச்சிகரத்தில் எழுந்துள்ள முருகன் சன்னதி சூரசம்ஹாரத்திற்கு பிறகு அமைதியையும் அருளையும் வழங்கும் இடமாக கருதப்படுகிறது. இங்கு ஆறுமுகப் பெருமானை மிகவும் எளிமையான தோற்றத்தில் காணலாம். இவர் வலது கரத்தில் வேல் பற்றியவாறு இடது கரத்தில் அபய ஹஸ்தத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த கோயிலில் முக்கிய பூஜைகள் காலையில் மற்றும் மாலையில் நடைபெறுகின்றன. சிறப்பு நாள்களில் குறிப்பாக கார்த்திகை, சித்திரை திருவிழா, பங்குனி உத்திரம் மற்றும் சபரிமலை சீசனில் அதிகளவில் பக்தர்கள் வருகை தருகிறார்கள். மலைக்கு ஏற சிறிய நடைபாதை உள்ளது. சுமார் 300 அடிகள் உயரம் கொண்ட இந்த மலைக்கு செல்வதற்கே ஏறக்குறைய 20 முதல் 30 நிமிடங்கள் ஆகலாம். ஆனால் மலையை எட்டியவுடன் கிடைக்கும் அமைதி மற்றும் பரபரப்பற்ற இயற்கை சூழல் ஒரு ஆனந்த அனுபவமாக மாறுகிறது. இக்கோயிலின் சிறப்பம்சங்களில் ஒன்று, இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனதார கூறி குறும்பட கோடுகளில் எழுதி வைக்கிறார்கள். இது ஒரு பாரம்பரிய வழிபாட்டு முறை. மேலும் சிறிய பாறை அறைகளில் நந்தி, விநாயகர் மற்றும் நாக தேவதைகளுக்கான சன்னதிகள் உள்ளன. அமைதியான மற்றும் வணிகமயமற்ற இந்த இடம் தனிப்பட்ட தியானம் மற்றும் குடும்ப தலயாத்திரைகளுக்கு மிகவும் ஏற்றது. அவ்வாறு ஆவத்துவாடி கந்தர்மலை என்பது கிருஷ்ணகிரியின் ஒரு மறைக்கப்பட்ட ஆன்மீக பொக்கிஷம். ஒரு முறை இங்கு சென்று பார்த்தால் மனதிற்குள் ஒரு அமைதியும் ஆன்மீக நம்பிக்கையும் நிரம்பும். லைக் செய்து மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.